அமைதி புத்தர் ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா, திருமாவளவன். அவரோட வேலை என்னன்னா அடுத்தவங்க வீட்டு பாத்ரூம் எட்டி பார்க்கறது. இவர் வேலையை பார்க்க சொல்லுங்கம்மா. இவர் ஏமா அதிமுக டிடிவி தரணி இதுல இருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு நபருக்காவது பேசுறதுக்கு ஏதோ குறைந்தபட்சம் ஒரு தர்மம் இருக்குது. எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவளவன் அவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது இந்த கண்ணியக்குறைவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் அதை திரும்ப பெற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன், திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இல்லை அதே கருத்தில் தான் அவர் தொடர்வார் என்று சொன்னால் என்னுடைய வன்மையான கண்டனங்களை நான் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்ன வாதம்? அடுத்த வீட்டு பாத்ரூம் எட்டி பார்க்குறாருன்னு எப்போ பாரு பாத்ரூமு பெட்ரூம் இந்த சிந்தனை விட்டு உங்களுக்கு வெளியிலே வர முடியாதா? என்ன பேசினார்? எல்லாரும் தான் எல்லா கூட்டணி பற்றியும் பேசுங்க. எடப்பாடி பழனிசாமி அப்புறம் எதுக்கு திமுக பாத்ரூம் எட்டி பார்த்துட்டு இருக்கிறான்னு அர்த்தமா? நான் திருப்பி சொல்றேன், தன் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பார். அந்த கூட்டணி அமைக்க முடியாத பட்சத்தில் ஒரு வலுவான கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்வார். அதாவது தன் தலைமையில் வலுவான கூட்டணினா நான் நிச்சயமா சொல்றேமா, அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு 1% தாம்மா. தன் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணினா இங்கதான் இருக்குது விஷயமே. காங்கிரஸ் கட்சிக்கும் அவருக்கும் நல்ல நெருங்கிய தொடர்பு உண்டு. மத ரீதியா பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு பந்தம் உண்டு. இன்னொன்னு, எப்போ மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கிறிஸ்தவராக மாறினார்னு எனக்கு தெரியல. நான் இன்னி வரைக்கும் அவரை ஹிந்து நம்பிட்டு இருக்கிறேன். இப்போதான் சேலம் மணிகண்டன் சொல்லும்போது சொன்னார், நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, அவர் ஃப்ளோவில் எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்தவராக மாறினார்னு சொன்னார். அப்படியா சொன்னார்? நீங்க கவனிக்கலையா? ஏன்னா விஜய கூட்டணி கலைச்சார்ல, இவருக்கு வண்டு சுத்துதா? இல்ல வந்து எல்லாம் உங்க காதுல என்னெல்லாம் குத்திருக்கு நான் சொல்றேன். மணிகண்டன் கொஞ்சம் அமைதியா கேளுங்க மிஸ்டர் மணிகண்டன். நாகரிக உரையாடல தொடருங்க. நான் சொல்லாத ஒண்ணு சொல்றீங்க. நீங்க சீமான் உட்கார்ந்து இருக்கறாரான்னு சொன்னீங்களா? உங்க கண்ணுல வண்டு புகுந்துருச்சா? என்னமா நம்ம ஸ்டுடியோவுக்கு தமிழ் தேசிய அதிபர் சீமான் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அடடா, ஓ சாரிமா, நம்ம காரை செல்வராஜனா பார்த்தா அப்படி தமிழ் தேசிய அதிபர் மாதிரியே இருக்கிறாரு. அதனால என்னடா திடீர்னு அவர் வந்துட்டாரோன்னு பார்த்தேன். காரை செல்வராஜ சொல்லும்போது சீமானு தெரியுதுல, உங்க கண்ணுல வந்து குத்திடுச்சு. அமைதியா இருங்க. வார்த்தைகளை உங்களோட எனக்கு நல்லாவே பேச தெரியும். அமைதியா பேசுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. ஆக்கப்பூர்வமா அறிவார்ந்த உரையாடல் நடத்துவோம். விஜயோடு காங்கிரஸ் கூட்டணி சேரும் சொன்னார். அது பிரச்சனை இல்லை, அது அவருடைய கருத்து. அதுல ஒரு வார்த்தையை சொருகினார் கவனிச்சிங்களா? மத ரீதியாக 2 பேருக்கும் ஒற்றுமை இருக்கிறதுனாரு. அது என்ன மத ரீதியா ஒற்றுமை? எனக்கு புரியல. அப்ப அதே அர்த்தத்துல தாவேகாவோடு கூட்டணி அமைய போகிறது, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கறல எடப்பாடி. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்தவரா மாறிட்டார். மத ரீதியாக விஜயோடு ஜோசப் விஜயோடு கூட்டணி வைக்க தயாராகி விட்டார் என்று சேலம் மணிகண்டன் சொன்னதாகத்தானே நான் புரிஞ்சுப்பேன்.